வணக்கங்கள். அந்த ஆண்டவன் 6 கட்டளையை பின்பற்றினால் மனம் ஆறுதல் அடையும், அமைதி பெறும். நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். 6 மணி 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. 6 மணி 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6. தெய்வத்தின் கட்டளை 6. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. இன்று 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு பாசமலரில் இந்த பாடலை பாடுகின்றோம். மனம் அமைதி பெறட்டும், உலகம் மகிழ்ச்சி பெறட்டும். ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளதில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்தே நீயதே. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த 2 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. உண்மையை சொல்லி நன்மை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும், வெறும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லாம் நன்மையும் உண்டாகும், எல்லாம் நன்மையும் உண்டாகும். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தீர்ந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6. தெய்வத்தின் கட்டளை 6.
ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையா. அன்பு கட்டளையை பின்பற்றுவோம். மனம் அமைதி பெறட்டும், உலகமும் அமைதி பெறட்டும் என வாழ்த்துவோமாக.